Hello children, how are you? I am fine. I hope you are all fine and safe. Previous video we have learned management, principles of management and functions of management. In this video we are going to learn about management by objectives, management by exception. That means MBO and MBE. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ், அதோட ப்ராசஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன? மேனேஜ்மெண்ட் MBO இஸ் எ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன் விச் ஈச் மெம்பர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் effectively participate and involve himself. MBO harmonious the goal of an individual with the organization's goal. அதாவது MBO ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஈச் மெம்பர்ஸும் ஒரு இன்வால்மெண்டோட எஃபிஷியண்டா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்ப இன்வால்மெண்டோட எஃபிஷியண்டா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கணும். ஓகே, அப்படி அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அமையணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் என்ன செய்யுது, ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய கோல், அதாவது அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 40% ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15% சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒர்க்கர்ஸ்க்கு சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய சபார்டினேட்டுக்கு சொன்னாங்கன்னா, அப்போ சபார்டினேட் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்வால்மெண்டோட எஃபிஷியன்சியோட ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அப்போ அவங்களுடைய இன்வால்மெண்டோட வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன வரும், சேலரியும் கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க இன்வால்மெண்டோட எஃபிஷியன்ட்டோட ஒர்க் பண்ற அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு பேர் தான் MBO. ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் MBO. இந்த டெஃபினிஷனை யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஓடியோரின். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் a system wherein the superior and the subordinate managers of an organization jointly identify its common goal. ஒரு சுப்பீரியரும் சபார்டினேட் மேனேஜர் அப்படின்னா டீம் மேனேஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் என்ன சொல்லுவாங்க, ஒரு டீமும் அதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அவங்க வந்து சபார்டினேட் மேனேஜர்ஸ். இவங்க எல்லா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து காமனான கோல் என்ன, ஆர்கனைசேஷனோட கோல் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை ஈச் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்யணும், யார் யாருக்கு எப்படி அதை அடையறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்கறது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதோட விட்டுலாமா, அவங்க எந்த அளவுக்கு அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு எஃபிஷியன்ட்டோட ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்து கோலை அச்சீவ் பண்ணாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்றது, இதுதான் MBO அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஓடியோரின் சொல்றாரு. பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணாதானே இப்போ நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறது கோலாக வச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்க, சொன்னல ஆல்ரெடி. அப்போ அவங்களுக்கு அதை அடையிறதுக்கு அவங்களுக்கு தேவையான நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு அதை அவங்க எந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தான் அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு கரெக்டாக பண்ணி முடிச்சாதான் தர முடியும். ஸோ இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுறது, இதெல்லாம் யாருடைய வேலை, மேனேஜரோட வேலை. இந்த வேலை சிஸ்டமேட்டிக்காக செய்யறதுக்கு பேர் தான் MBO. நெக்ஸ்ட், what are the objectives of MBO? ஆப்ஜெக்டிவ்ஸ்னா என்னது, உங்களுடைய குறிக்கோள், MBOட குறிக்கோள் என்ன, டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பர்ஃபார்மன்ஸ். இப்போ சொன்ன இல்லையா, எப்படி ஒர்க்கரோட அவங்க அவங்களுடைய வேலையை செய்து முடிக்கிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு கொடுத்த பொறுப்புல இருந்து அதை மெஷர் பண்ணி ஜட்ஜ் பண்றது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட், டு ரிலேட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல். ஸோ ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸும் ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒத்து போதான்னு பார்க்கணும். Third one, to identify both the job to be done and the expectation of accomplishment. Okay, ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய அந்த ஜாப் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும். டு என்ஹான்ஸ்
கம்யூனிகேஷன் பிட்வீன் த சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட், சபார்டினேட்டுக்கும் சுப்பீரியருக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கறது. இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அ MBO. Next, features of MBO. What are the features? Features means characteristics. Okay, features na எப்படி அதை அமைக்கணும்? MBO ஓட characteristics என்ன? MBO try to combine the long run goal of organization with short run goal. நீண்ட கால அந்த குறிக்கோள், கோல்னா என்னது? ஆப்ஜெக்ட் இல்லையா? அதுவும் அந்த ஷார்ட் ரன் குறிக்கோளும் ஒன்னா என்ன செய்யுது? ஒன்று சேர்ப்பதற்கு ட்ரை பண்ணுது. அதான் ட்ரை டு கம்பைன் த லாங் ரன் கோல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வித் ஷார்ட் ரன் கோல். நெக்ஸ்ட், மேனேஜ்மெண்ட் ட்ரை டு ரிலேட் த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வித் சொசைட்டி கோல். ஒரு சமுதாய குறிக்கோளோட அமைப்பின் குறிக்கோள்களை தொடர்பு படுத்த இது என்ன செய்யும்? முயற்சி செய்கிறது. தேர்டு, MBO emphasizes not only on organization goal but also on effective performance. ஆர்கனைசேஷன் கோலை மட்டும் அது எப்பவுமே குறிக்கோளை மட்டுமே பார்க்கறது கிடையாது. ஒரு ஒர்க்கரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி எஃபெக்டிவா இருக்குன்றதையும் அது எப்பவுமே எவாலுவேட் பண்ணி பார்க்கும். இதுதான் வந்து அதோட ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட், ப்ராசஸ் ஆஃப் MBO. ப்ராசஸ் MBO பண்ணணும். இப்போ நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணோம், அப்போ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், செயல்முறை எப்படி இருக்கும் அப்படின்றதான் ப்ராசஸ் ஆஃப் MBO. அதில் வந்து 8 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் கோல். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு ஆர்கனைசேஷன் கோலை டிஃபைன் பண்ணும். ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவை டிஃபைன் பண்ணும். ஆப்ஜெக்டிவை யார் டிஃபைன் பண்ணுவா? ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த சுப்பீரியர். அவர் தான் என்ன செய்வார்? ஆர்கனைசேஷன் கோலை டிஃபைன் பண்ணுவோம். இந்த கோல் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும்? இட்ஸ் மூவ் டு லோவர் டவுன்வர்ட். இட்ஸ் மூவ்ஸ் டவுன்வர்ட். ஆர் மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் ஆர்கனைசேஷனல் கோலை டிசைட் ஃப்ரேம் பண்ணுவார். அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் யாருக்கு வரும்? லோவர் லெவலில் இருக்கக்கூடிய சபார்டினேட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, கோல் ஆஃப் ஈச் செக்ஷன். அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஆறு டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே அந்த ஆர்கனைசேஷனோட காமன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆப்ஜெக்டிவை என்ன செய்யணும்? ஃப்ரேம் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ் எப்படி எப்படி செய்து முடிக்கிச்சா நம்ம அந்த ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். தேர்டு, ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியா. கீ ரிசல்ட் ஏரியா ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ நான் சொன்னல, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அதோட கோல் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி. ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதோடைய கோல் அப்படின்னு வச்சிருக்கா. அதுதான் என்னது? கீ ரிசல்ட் ஏரியா, முக்கிய முடிவு பகுதி. இது என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், செட்டிங் சபார்டினேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட். ஸோ அந்த கீ ரிசல்ட் ஏரியா என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை அடையிறதுக்கு ஒவ்வொரு சபார்டினேட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆப்ஜெக்டிவ்ஸை அதை அடையிறதுக்கு என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதான் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஈச் சபார்டினேட் ஆர் ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட், மேட்சிங் ரிசோர்சஸ் வித் ஆப்ஜெக்டிவ். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்தாதான் நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸை அடைய முடியும்னு சொல்லியாச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ரிசோர்சஸ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்க்கணும். ரிசோர்சஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? நம்மக்கிட்ட வளங்கள் இருக்கா? ஓகே, இப்போ ப்ராஃபிட் அடையணும்னா என்ன செய்யணும்? ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் இருக்கணும், மெட்டீரியல்ஸ் இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் இந்த ரிசோர்சஸ்லாம் கரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்த்து அந்த ரிசோர்சஸை யார் யாருக்கு எந்த அளவுக்கு அலோகேட் பண்ணணும், யார் யாருக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யணும், அதுக்கப்புறம் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ப்ராப்பராக அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் மேட்சிங் ரிசோர்சஸ் வித் ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் ரிவைவ் மீட்டிங். இதோட நிறுத்திடக்கூடாது. அப்போது ஒரு டீமு, அதுக்கு மேனேஜர் இருப்பாருன்னு சொன்ன இல்லையா? அந்த மேனேஜர் அண்ட் தென் சுப்பீரியர் எல்லாருக்கும் உயர் அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? அப்பப்போ மீட்டிங் வச்சு அடிக்கடி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அதான் என்னது?
பீரியாடிக்கல் ரிவைவ் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணும். அண்ட் தென் அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அந்த மீட்டிங்கில் ஒவ்வொரு சபார்டினேட்டும் அண்ட் தென் சுப்பீரியர் இவங்கெல்லாம் என்ன செய்யணும், டிஸ்கஸ் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டிவாக அடையிற அளவிற்கு என்னென்ன செய்திருக்காங்க, எப்படி முடிச்சிருக்காங்க, பண்ண முடியுமா, நம்ம குறிக்கோள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி 40% ப்ராஃபிட் அடையணும்னா அதுக்கு நோக்கி நம்மளால முடியுமா, நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ்லாம் இருக்கா, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் டாப்ல இருக்கக்கூடிய சுப்பீரியரும் சப்பார்டினேட்டும் என்ன செய்யணும், டிஸ்கஸ் பண்ணணும் அந்த மீட்டிங்கில். அது அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரீஅப்ரைசல் ஆஃப் ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மீட்டிங் எப்படி வைக்கணும்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரீஅப்ரைஸ். சில சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிட்டிக்கல், இப்போ பாருங்க திடீர்னு ஒரு கொரோனா இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் வந்துருச்சு. இப்போ இந்த சேஞ்சிங் சிச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்றத அப்போ ஒரு மீட்டிங் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய ஆப்ஜெக்டிவ்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் என்னது, ரிவைவ் அப்ரைசல் ஆஃப் மீட்டிங் ஆப்ஜெக்டிவ், ரீஅப்ரைசல் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்ன சொல்லுவாங்க, the top management executives should revise the organization's objective to frame the objective according to the changing situation. Okay, I think உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து நம்ம பார்க்க போறது அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. இந்த MBO இவ்வளவு நான் சொல்லிட்டு இருந்தேன், இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, இதனால என்ன அட்வான்டேஜஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first one, MBO process help the managers to understand their role in the total organization. ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு மேனேஜருடைய அந்த MBO ப்ராசஸ்க்கு அவருடைய ஹெல்ப் த மேனேஜர் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல், தன்னுடைய பங்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி மேனேஜர் ரெகக்னைஸ் த நீட் ஃபார் பிளானிங் அண்ட் அப்ரிஷியேட் த பிளானிங். என்ன பிளான் பண்ணணும், அந்த பிளான் எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும் இப்படின்றதெல்லாம் அவருக்கு செய்யறதுக்கு தேவையானவற்றை இந்த MBO கொடுக்கும். அண்ட் தென் MBO emphasizes only on short run objectives. Okay. Third point, advantages list. Third point என்ன இருக்கு, systematic evaluation of performance is made with the help of MBO. MBO மூலமா நம்ம ஒவ்வொரு ஒர்க்கருடைய பர்ஃபார்மன்ஸையும் சிஸ்டமேட்டிக்கா எவாலுவேட் அது மதிப்பீடு செய்து பார்க்க ஒரு மேனேஜருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். And then MBO give the criteria of performance. It help to take correct action. அப்போ ஒவ்வொரு சபார்டினேட்டோடைய பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக எவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சேலரியோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸிலி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் MBO. டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி மீன்ஸ் அதிகாரத்தை யாருக்கு ஒப்படைக்கிறது, யாருக்கு எந்த டீமுக்கு யாரை மேனேஜராக போடுறது, இந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணுறதுக்கு தான் அதிகாரத்தை ஒப்படைக்கிறதுன்றது பேர் தான் என்னது, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இதை முடிவு செய்யறதுக்கு ஒரு மேனேஜர் முடிவு செய்யறதுக்கு MBO ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். These are all the advantages. Next, advantages இருந்தாலே disadvantages இருக்கும் இல்லையா. What are all the disadvantages of MBO? MBOட disadvantages பார்த்தீங்கன்னா, it failed to explain the philosophy. Most of the executive do not know how MBO work. எக்ஸிக்யூட்டிவ்னா ஒரு சுப்பீரியருக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா MBO எப்படி ஒர்க் பண்ணுது, how to work, what is MBO and why is MBO necessary, இது தேவையா, எப்படி MBO ஒர்க் பண்ணுது, இதெல்லாம் எதுவுமே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதை புரிய வைக்கிறதுல MBO என்ன ஆயிடுச்சு, தோத்துருச்சின்னு சொல்லலாம். அதுதான் MBO failed to explain the philosophy. Most of the executive do not know how MBO work, what is MBO and why is MBO necessary. Second one, MBO is a time consuming process. இதெல்லாம் பண்ணணும், முதல்ல ஆப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணணும், யார் முடிவு எடுக்கணும், அப்புறம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட்லாம் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு இல்லையா. அது டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அப்படின்றாங்க. மச் டைம் இஸ் நீடட் பை சீனியர் பீப்புள் ஃபார் ஃப்ரேமிங் த MBO. நெக்ஸ்ட், இட் இஸ் லீட் டு ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர். அதெல்லாம் செய்யணும், என்ன ஆகும், நிறைய செலவாகும். முக்கியமாக அந்த பேப்பர் ஒர்க் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக தேவைப்படும்.
and also require heavy paper work. Then MBO emphasizes only on short-run objective, does not consider the long-run objective. வெறும் இது வந்து குறுகிய காலத்தை மட்டும் தான் பார்க்குதே ஒழிய நீண்ட காலத்துக்கான பிளானுக்கு இது கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற. நெக்ஸ்ட், the status of subordinate is necessary for proper objective setting. இப்போ இதில் ஒரு கோலை ஆப்ஜெக்டிவை செட் பண்ணுறோன்னா அதுக்கு முக்கியமாக என்ன தேவை? சபார்டினேட்டோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதான் ஸ்டேட்டஸ் ஆஃப் சபார்டினேட் இஸ் நெசசரி, பட் இட் இஸ் நாட் பாசிபிள் இன் தி ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓ. எம்பிஓவில் இது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன். மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் மீன்ஸ் MBE அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன்ல அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மீனிங். MBE அப்படின்னா என்னது? மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் is a style of business management that focus on identifying and handling causes that deviate from the norms. அதாவது இப்படி சொன்னாங்க புரிய. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேனேஜர் என்ன செய்கிறாரு, ப்ரொடக்டிவ் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஆர்டர் போகிறார். இன்னைக்கு நீங்கள் 100 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதில் என்ன செய்யலாம்? 5 டிஃபெக்ட்ஸ் வரலாம். அதாவது 5 என்ன செய்யலாம்? தப்பு வரலாம். அதுக்கு மேலே வந்தால் அதை யார் செய்கிறாங்களோ அவங்கள பற்றி என்ன செய்திடணும்? மேனேஜ்மெண்ட் டாப் லெவலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். புரியுதுங்களா? இப்போ ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது எக்ஸப்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய மாட்டாங்க? இன்வால்மெண்ட்டோட வேலை செய்ய மாட்டாங்க. ஐயோ தப்பு வந்துடக்கூடாதுன்னு வேலை செய்வாங்க இல்லையா? அப்போது இந்த மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? MBE. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் MBE அதான் சொன்ன இல்லையா, ஒரு 100 எக்ஸாம்பிள் ஃபார் MBE அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு? அதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்ட்டு. ஓகே, அந்த டிஃபெக்ட்ஸ் எவ்வளோ வரணும்னா ஒரு 5 வரலாம். 5 டிஃபெக்ட்ஸ் ஃபார் 100 யூனிட்ஸ். அதாவது இப்போ ஒரு 200-300 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணாருன்னா 15 டிஃபெக்ட்ஸ் வரணும். புரியுதுங்களா? பர் 100 யூனிட்ஸுக்கு 5 டிஃபெக்ட்ஸ் வரணும். அந்த மாதிரி 5 டிஃபெக்ட்ஸ் மேலே வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? Wherever they are more than 5 defects, the matter will be reported to the production manager. Production manager க்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சபார்டினேட் பண்ண மிஸ்டேக் என்ன செய்திடணும்? சொல்லிடணும். ஓகே, இதுக்கு பேர் தான் MBE. அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE. MBE ஓட அட்வான்டேஜஸ் என்னென்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் MBE ஓட advantages. It saves the time of manager because they deal only with the exceptional matter. இப்போ இவர் சொல்லிட்டு போயிடுவார் மேனேஜர் இல்லையா, இவ்வளோ வந்தால் இதுக்கு மேலே தப்பு வந்தால் நாங்கள் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்களா? அப்போ அவங்க என்ன தப்பு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ மேனேஜரோட டைம் என்ன ஆகுது? சேவ் ஆகும் இந்த இடத்துல. அடுத்து வந்து இப்போ மேனேஜர் என்ன செய்யலாம்? ஆட்டோமேட்டிக்காக இட் ஃபோக்கஸ் மேனேஜர் அட்டென்ஷன் ஆன் மேஜர் ப்ராப்ளம். இதை தவிர மற்ற மேஜர் ப்ராப்ளத்தில் ஒரு மேனேஜர் என்ன செய்யலாம்? ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது அளவுக்கு அவருக்கு டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ஃபெசிலிட்டேட் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இதுலேயும் என்ன அதுக்கு டெலிகேஷன் அதிகாரத்தை யார் கொடுக்கறது அப்படின்னக்கூடிய முடிவெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அண்ட் தென் இட் இஸ் எ டெக்னிக் ஆஃப் செப்பரேட்டிங் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அன்இம்பார்ட்டன்ட் ஒன். எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாம், எது அன்இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் எதுக்கு கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் MBE keeps management alert to
opportunities and threat they identifying critical problem. எந்த இடம்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி என்ன செய்திடணும், ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அங்கே பயந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக செய்யறதுக்கு இந்த எம்பிஇ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ. எம்பிஇயோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? Main disadvantages of MBE is only manager have the power over really important decision, which can be demotivating for employees at a lower level. எல்லா பவருமே யார்கிட்ட இருக்கு, மேனேஜர் கையில் தான் இருக்கு. ஸோ இது அவர் நேரடியாக பார்க்கறது இல்லை. இந்த டிஃபெக்ட்ஸ் உடனே என்ன செய்திருவார், அதுக்கு ஏற்ற ஆக்ஷன் எடுத்துருவார் இல்லையா. அது எப்படி இருக்கும்னா லோவர் லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு ஒரு டிமோட்டிவேட்டிங்கை கொடுக்குது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, furthermore it take time to pass the issue of managing employee who deviate from the nominal procedure. Deviate from the nominal procedure இப்போ நான் சொன்னேன்ல ஒரு எக்ஸாம்பிள் 5 டிஃபெக்ட்ஸ் தான் வரணும் அப்படின்னு, அந்த இதுலேருந்து அதிகமாக அவருக்கு டிவியேஷன் வந்துச்சு, 6-7 டிஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னு வச்சுங்க. இது உடனே யார்கிட்ட போகணும், அங்கே இருக்கிற சூப்பர்வைசர். அதுக்கப்புறம் யாருக்கு போவோம், ப்ரொடக்ஷன் மேனேஜர். அதுக்கப்புறம் தான் மேனேஜருக்கு அது பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது இது அதிகமாக டைம் எடுத்துக்கும். பிகாஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஃபெயிலியர் ஆர் கன்சிடர் டிஃபிகல்ட் டு மேனேஜ். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் போகலை சரியா அப்படின்னா அந்த இடத்துல மேனேஜருக்கு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அவரை இப்போ தப்பு பண்ணுறவங்க என்ன செய்யணும், டிஸ்மிஸ் பண்ணணும் அல்லது டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது உடனடியாக என்ன செய்ய முடியாது இல்லையா. லேட்டாக டிலேவாக வரும், இல்லை அவருக்கு தெரியப்படுத்தாமல் கூட போகலாம் இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் எதில் இருக்குன்னா எம்பிஇயில் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ. சரிப்பா, இப்போ நான் இதில் இந்த லெசனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொடுத்த இந்த வீடியோவில் இருக்கிறத நீங்கள் பார்த்தாலே போதும். இதே தான் உங்களுக்கு புக் பேக் எவாலுவேஷன் கொஸ்டின்ஸும் இருக்கும். வாட் இஸ் எம்பிஓ, டிஃபைன் எம்பிஓ, and then advantages, disadvantages. These are all the book back questions. Okay, thank you children.